மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பீகாரில் ராகுல் காந்தி பேரணி நடத்தி வருகிறார். முதலமைச்சர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார். தேசிய அரசியலிலேயே இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மைதான். ராகுல் காந்தியுடன், பிரியங்கா காந்தியுடன், தேஜஸ்வி யாதவுடன் தமிழக முதலமைச்சர் நின்று பிரச்சாரம் செய்வது ஓபன் ஜீப்ல இருந்து வரவேற்கத்தக்கது. இருப்பினும் சில முக்கிய பிரச்சனைகளை தமிழக நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும். கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடிய பீகார் மத்திய அமைச்சர் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இருப்பவர். அவர் சொல்லுகிறார், பீகாரை திட்டிவிட்டு நேற்று ரேவந்த் ரெட்டி வந்தார், இன்று மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார், ஆன்டி பீகாரி எல்லாம் குழந்தைங்க இறக்குவாங்க என்று பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் அங்கு ஒரு நாள் போயிட்டு வந்தா கூட வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தில் மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய பிரச்சாரம் சனாதனத்திற்கு எதிரான ஒரு திமுக, இந்திக்கு விரோதமான திமுக, இந்திக்கு விரோதமான திமுக என்று போஸ்டர்களும் கருப்பு கொடிகளும் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இதை வைத்து பார்த்தால் மு.க. ஸ்டாலினுடைய விஜயம் தமிழ்நாட்டுக்கு வெற்றியாக இருக்குமே தவிர பீகாரில் தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், இது போன்ற எதிர்வினைகளை பீகாரிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த பாஷையில பேசுவார் சொல்லுங்க பாப்போம். இவர் போய் தமிழ்ல பேசுவாரா, ஹிந்தியில பேசுவாரா? ஹிந்தி போலான்னு சொல்லிட்டு வந்தாங்களே எல்லாரும். இப்ப என்ன பண்றாங்க? போறாங்க பானிபூரி பேச்சினே வாழ ஹிந்தின்னு சொன்னாரு பொன்முடி. இப்ப என்ன பண்றாரு? ஆக மொத்தம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மு.க. ஸ்டாலின் விஜயம் வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் பீகாரில் இதற்கு ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. இவர் மூலமா என்ன 10 ஓட்டு வருங்களா சார்? சொல்லுங்க. அங்க தமிழ்காரன் தர்பங்காங்கிற இடத்துல எத்தனை தமிழ்காரன் இருக்காங்க? இவர் போய் ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போயிருக்காரு தவிர இது மூலமாக விஜய் கட்சிக்கு சேர வேண்டும் என்று காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வந்ததே அதை அமுக்குவதற்காகவும் பிரஷர் கொடுப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்காரு. ராகுல் காந்தி கிட்டக்கு விஜயினுடைய விஷயத்தையும் பேசி இருப்பார் என்று தான் பீகாரிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.